Hi friends, welcome to Chandra's Kitchen. இதுவரைக்கும் சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. எங்களுடைய அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெஷலான vlogல செஞ்ச ரெசிபியை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது சென்னையில் திருவையாறு ஃபங்க்ஷனில் வந்து சக்கரவள்ளி கிழங்கு வடை வந்து செஞ்சுருந்தேன். அதை வந்து எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு ரெசிபியாக போட சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக இந்த ரெசிபி வந்து இன்றைக்கி நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். சக்கரவள்ளி கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்குறது ரொம்ப நல்லது. சக்கரவள்ளி கிழங்கு வந்து நல்லா வெயிட்டும் இன்க்ரீஸ் பண்ணும் குழந்தைங்களுக்கு. இப்போ வந்து நம்ம வந்து சக்கரவள்ளி கிழங்கை நல்லா மசிச்சுக்கலாம். இது வந்து எந்த ஒரு சின்ன கட்டியும் இல்லாமல் மசிச்சுக்கோங்க. அடுத்ததாக வந்து இது கூட நம்ம வெங்காயம், பச்சை மிளகாவை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு வெங்காயம் சேர்த்துருக்கேன், கொஞ்சமான அளவு அப்படின்றதுனால. பச்சை மிளகாவும் ஒன்று சேர்த்துருக்கேன், கொஞ்சம் புதினா, அதுக்கப்புறம் இஞ்சி வந்து சேர்த்துக்கோங்க. கடலை மாவு சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. கடலை மாவு பார்த்திங்கன்னா 1/4 கிலோ சக்கரவள்ளி கிழங்குக்கு வந்து நீங்கள் 3.5 ஸ்பூன் போட வேண்டியதாக இருக்கும். தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்குங்க. சேர்த்து இதை வந்து நல்லா கலந்துடுங்க. இப்போ நம்ம ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ வந்து எண்ணெய் காஞ்சிடுச்சு. நம்ம இதை வந்து வடையாக வந்து தட்டி இதில் போட்டுடலாம். இது நல்லா மொறுமொறுன்னு நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செய்யக்கூடிய வடை. நீங்கள் இதுக்காக உளுந்த பருப்பு இது மாதிரி எதுவுமே நீங்கள் வந்து அரைக்கணும்னு அவசியம் இல்லை. கிழங்கை வந்து நீங்கள் வேக வைக்கிற டைம் மட்டும்தான் உங்களுக்கு. நீங்கள் கிழங்கை வேக வச்சிட்டிங்கன்னா ஈஸியாக சீக்கிரமாக நம்ம வந்து செஞ்சிடலாம். இது ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். குழந்தைங்களுக்கு கொடுக்குறது ரொம்ப நல்லது. இதனால் இந்த மாதிரி வடையாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்கள் குழந்தைங்களும் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம இந்த வடையெல்லாம் வந்து ஒரு பக்கம் செவந்துருச்சு, இன்னொரு பக்கம் வந்து நல்லா இதை திருப்பி விட்டுடலாம். கடலை மாவு 2 ஸ்பூன் சேர்க்குறீங்கன்னா 1 ஸ்பூன் உடச்சிக்கல்ல பொடி கூட சேர்த்துக்கலாம். இது இன்னும் நல்லா கிறிஸ்பியாக கொண்டு வந்து தரும். நீங்கள் வந்து எண்ணெய் கோத்தா மாதிரி ஆகும் கடலை மாவு கம்மியாக சேர்த்திங்கன்னா. அதனால் வந்து கொஞ்சம் கடலை மாவு கூடவே சேர்த்துக்கோங்க. நம்ம 2 பக்கமும் சக்கரவள்ளி கிழங்கு வடை வந்து செவந்துருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். இந்த சுவையான சக்கரவள்ளி கிழங்கு வடையை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுடைய ஃபீட்பேக்கை எங்களுக்கு சொல்லுங்கள். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை அறிந்து கொள்ள சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.